எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சூசைடல் தாட்ஸ். என்ன செய்யலாம்? ஒரு ஆத்மா கூப்பிட்டுருந்தாரு. அவருக்கு ஒரு மகன், அவர் இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு இந்த சூசைடல் தாட்ஸ் வருதான், நீங்கள் அவர்கிட்ட பேச முடியுமா அப்படின்னு எனக்கு கேட்டிருந்தாரு. சூசைடல் தாட்னா தற்கொலை பண்ணிக்கலான்ற வர சிந்தனைகள். நானும் அந்த தம்பிக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். நல்லா தான் பேசினார். அவர் இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தான் படிச்சுட்டு இருக்காரு. அப்போ நான் கேட்டேன், இந்த மாதிரி உங்கள் அப்பா சொல்லியிருந்தாருப்பா, அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். சின்ன பையன் இல்லையா, அவர் என்ன சொன்னார்னா, 10வது படிக்கும்போது அவர் ஒரு டீச்சர் திட்டாங்களாம். அந்த எண்ணங்கள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு, அதனால எனக்கு வந்து வாழ்க்கை பிடிக்கல, தற்கொலை பண்ணிக்கலான்னு தோணுது அப்படின்னு அந்த தம்பி சொல்லியிருந்தார். அப்போ நான் சொன்னேன், தம்பி நீ வந்து ஸ்கூல் படிக்கும்போது 10வது படிக்கும்போது இந்த சம்பவம் நடந்தது. இப்போ நீ படிக்கிறது காலேஜ். அந்த டீச்சரை இங்கே எங்கேயும் நீ பார்க்க வாய்ப்பே கிடையாது. அவர் வந்து ஒரு மாநிலத்தில் இருக்காரு. இப்போ காலேஜ் படிக்கிறத வேற ஒரு மாநிலத்துக்கு போயிட்டார். சரியா? வேற எங்கேயோ தான் படிக்கிறார். அப்படின்னு என்ன, இனி வரக்கூடிய நாட்களில் அவர் வாழ்க்கையில் அவருக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சரை இவர் எங்கேயுமே பார்க்க வேண்டிய அவசியமே வராது. சரியா? இப்போ காலேஜில் அதே டீச்சர் வந்து லெக்சரராக வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அவரே வந்து இவனுக்கு கிளாஸ் எடுக்கிறாரு, திருப்பி துக்கம் கொடுக்குறாருன்னா அதுக்கு வேற கதை, அது வேற மாதிரி ஹேண்டில் பண்ணணும். வாய்ப்பே இல்லை. 10வது படிக்கும்போது அவர் இதை சொன்னார். அது இன்னைக்கு மனசை குத்துது, அதனால தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்கிற தாட் சரி கிடையாது இல்லையா? பொதுவாக டீச்சர்ஸ் வந்து அவங்க கிளாஸில் 40 பேர் இருக்கான்னு வச்சுக்கலாம். 40 பேருக்கு ஒன்றா எடுக்கிறாங்க கிளாஸ். எல்லாரும் நல்லா வரணும்னு நினச்சி தான் சொல்கிறாங்க. சில டைம் ஆக்ரோஷமாக திட்டுறாங்க, எல்லாம் நடக்குது. இப்போ பாருங்களேன், ஒருத்தர் எல்கேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். எல்கேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்கே எடுத்துக்காருன்னு வச்சுப்போம். ஸ்கூலில் இருக்க எல்லாருக்குமே அவர் செல்ல பிள்ளைன்னு வச்சுக்கோங்க. அப்போ கூட அவருக்கு கூட ஏதாவது ஒரு டீச்சர் பிடிக்காம இருக்கும். உண்மை தானே? இல்லை, என்னோட அனுபவம் சொல்ல போகிறேன். எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் மேக்ஸ்ன்றது வந்து ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். 4வதோ 5வதோ படிக்கும்போது எங்களுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்த ஒரு சார், பேர்லாம் நான் சொல்ல விருப்பப்படல. நான் மேக்ஸில் 99 மார்க் வாங்கினேன். 99 100க்கு. அதே மாதிரி என் கூட படிக்கிற ஃப்ரெண்டு, அவன் தான் கிளாஸ் ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பான். அவனும் 99 தான் எடுத்தான். ஃபெயில் ஆனவங்களை அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி அடிச்சாங்க. எங்களை 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு அடிச்சாரு. எதுக்குன்னா 100க்கு 100 வாங்கலன்னு சொல்லி. யாருக்காவது இந்த அனுபவம் இருந்திருக்குமா? 100க்கு 100 வாங்கல, வெறும் 99 வாங்கினதுக்காக அடி வாங்கின அனுபவம் இருக்குமா? எனக்கு இருக்கு. என் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டான், அவங்க அப்பாட்ட சொல்லி அவங்க அப்பா வந்து ஸ்கூலில் கம்ப்ளைண்ட் பண்ணி, என் பையன் 99 மார்க் அதுக்கெல்லாமா அடிப்பீங்கன்னு சொல்லி அவர் கவிதையை கம்ப்ளைண்ட் பண்ணி, அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி அதுக்கப்புறம் அடிக்கிறது அவர் நிறுத்தினார். எங்களை நல்ல மார்க் எடுக்கிறவர் நிறுத்தினார். நல்ல வேலை என்ன ஆச்சுன்னா, மேக்ஸ் பிடிச்ச சப்ஜெக்ட், 99 வாங்கினு அடிச்சா நான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிடும் சப்ஜெக்டில். ஸோ மேக்ஸை பிடிக்காம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி டீச்சர்ஸ் இருந்தால். அவரோட எண்ணம் என்ன, எல்லாம் 100க்கு 100 வாங்கணுன்ற எண்ணம் இருந்திருக்கும், அதனால அடிச்சார் அன்னைக்கு. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர, இந்த டீச்சர் ரொம்ப மோசம், இந்த டீச்சர் இப்படி, அதனால மேக்ஸே படிக்க மாட்டேன், என் வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது. எனக்கு இன்றைக்கும் மேக்ஸ் தான் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் வந்த தங்கமான டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க. வீட்டுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுத்த சாரங்கள்லாம் இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு சார் இருக்கார், அப்படி ஒரு சார் இருக்கார். மக்கள் வேற வேற டைப்பில் தான் இருப்பாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக வாழ்க்கையை தொலைச்சிக்கிறேன்றது என்ன கரெக்டாக இருக்க முடியும்? அப்போ சொன்னேன், தம்பி உனக்குன்னு இல்லைப்பா, ஸ்கூலுக்கு போன எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு எபிசோடு இருக்கும். ஒரு டீச்சர் பிடிக்காம அந்த டீச்சர் வந்து நம்ம வச்சு செஞ்ச மாதிரி ஒரு எபிசோடு எல்லாரோட வாழ்க்கையிலும் இருக்கும். உனக்கு மட்டும் இல்லாது அப்படின்னு நினைச்சா ஸ்கூல் படிச்ச எல்லாருமே தற்கொலை தான் பண்ணிக்கணும். யாராவது ஒரு டீச்சர் காரணமாக இருப்பாங்க அதுக்கு. ஸோ இது ஒரு மெத்தடு கிடையாது, வாழ்க்கையை அப்ரோச் பண்ணுற மெத்தடு கிடையாது. இதுவும் கடந்து தான் முடியும். இப்போ காலேஜ் படிக்கிறது, அங்கே ஏதாவது ஒரு ப்ரொஃபஸர் ஒன்று வந்து வெறுப்பேற்றுற மாதிரி நடந்துக்கலாம். இதுக்காக வாழ்க்கையை தொலைச்சிக்க முடியுமாண்ணா? நமக்கு இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அதை வாழ்ந்து தானே போகணும். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வேற ஒரு விஷயம் சொன்னேன். ஏதோ ஒரு முடிவு பண்ணி நம்ம தற்கொலை பண்ணிட்டோன்னே வச்சுக்கோங்க, சொர்க்கத்துக்கு அனுப்ப போறார் இறைவன். பரமாத்மா ராஜேந்திர சொல்றது என்ன, யாருக்கும் மோட்சமே கிடையாதுன்ட்டு. நீங்க திரும்ப 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 பிறப்பு. அப்ப இந்த தம்பி என்ன பண்ணும், திருப்பி ஒரு பிறப்பு எடுத்து வரணும். அப்புறம் என்ன பண்ணும், எல்கேஜிலேருந்து படிக்கணும், திருப்பியும் 12வது படிச்சு திருப்பியும் காலேஜுக்கு வரணும். அப்போ இந்த நாட்கள் என்ன பண்ணும்,
எத்தனை டீச்சர்ஸ் கிட்ட மாட்டணும், எத்தனை டீச்சர் இவனை வச்சு செய்யலாம். இப்போ காலேஜ் வந்து படிச்சுட்டு இருக்காரு, 2-3 வருஷத்துல காலேஜே முடிச்சிருவாரு, அதுக்கப்புறம் வேலைக்கு தான் போவார். இப்போ ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட இருந்து காலேஜ் ப்ரொஃபஸர் திட்டு வாங்கினால அது தப்பிச்சாச்சுல. இனி கொஞ்ச நாள்ல வினாசமே ஆகி நம்ம வீட்டுக்கே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம பண்ண கணக்கு வழக்கு ஏற்ற மாதிரி சத்தியகுதிரையோ திரேதாயுகத்தையோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு வருவோம். ஏன்னா இவங்க அப்பா வந்து பிராக்டிசிங் ராஜயோகி, இந்த தம்பியும் பிராக்டிசிங் ராஜயோகி தான். எங்கேயோ திரேதாயுகத்தில் 2-3 பிரிவியோ இல்லை இருக்கிற முயற்சிக்கு எதுவும் சத்தியகுதி கூட வந்து போகலாம். அப்ப இருக்கிற கொஞ்ச நாள் சின்ன பையன் படிக்கிற பையன் தானே, பெருசா என்ன கமிட்மெண்ட் இருக்க போகுது. ஆனா இவங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. அவருக்கு அந்த நிம்மதி போனதுனால தான் நமக்கு ஃபோன் பண்ணி அந்த குழந்தைகிட்ட பேச சொல்றாரு. எல்லா அப்பா அம்மா என்ன பண்றாங்க, கஷ்டப்பட்டு ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க, காலேஜ் படிக்க என்ன, நாளைக்கு இவன் போய் நம்மளுக்கு ஏதாவது கஞ்சி ஊத்துவான்னு நினைப்பாங்களா இல்லையா? இவன் கிளம்பி போறதுலேயே நினைச்சுன்னு இருந்தா என்ன அர்த்தம் இருக்கு? ஆனா ஒரு விஷயம் உண்மை, பூமியில இருக்க 800 கோடி பேருக்குமே அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு காலகட்டத்தில் தற்கொலை பண்ணிக்கலாம்டா சாமி அப்படின்ற எண்ணம் வந்து போகும். ஏன்னா இது கலிகாலத்தின் உச்சகட்டம். அதனால அந்த தம்பி நான் தவறு சொல்லலை, எனக்கும் தோணி இருக்கு ஒரு காலத்துல. ஏன்னா நானும் நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்கேன்ல. ஆனா அந்த சிந்தனை வரும்போது நம்ம தனிமையிலே இருக்கக்கூடாது. நமக்கு வந்து ஒரு பட்டாளம் இருக்கணும், நல்ல நண்பர்கள் பட்டாளம் இருக்கணும். நமக்கு என்னென்ன ராஜயோகிகளுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நமக்கு இறைவனே கூட இருக்கிறார். ஏதாவது பிரச்சனை நம்ம இறைவன் கூட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், நம்ம பாரத்தை இறக்கி வச்சுக்க முடியும். இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. சரியா? ஸோ இந்த மாதிரி இந்த சூசைடல் தாட்ஸ் வர்றவங்க எப்பவுமே வந்து தனிமையில இருக்கக்கூடாது. அவங்க வீட்டில் வந்து அந்த மாதிரி பொருட்களும் வச்சுக்க கூடாது. தற்கொலைக்கு தேவையான பொருட்கள்னு சொல்லிடலாம், அதெல்லாம் ரெடி பண்ணிலாம் வச்சுக்க கூடாது எந்த காரணத்துலையும். அந்த மாதிரி தப்பான எண்ணம் வருதா டக்குன்னு யாருக்கா சொல்லிடணும், பெரியவங்க கிட்ட எனக்கு இந்த மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிடணும். எங்களை மாதிரி ஆளுங்க இருக்காங்களே, கவுன்சிலிங் பண்ண தயாராக இருக்கவங்க கிட்ட பேசணும். அப்போ நம்ம வந்து வாழ்க்கையை வாழ்றதுக்கான முக்கியத்துவம் சொல்லணும். சின்ன பையன் இனியும் நம்ம ட்ராமா அப்படியே நம்ம கொஞ்சம் வருஷம் தான் இருக்குது, ஜாலியாக இருந்துட்டு போலாங்க. ஒரு நல்ல வேலைக்கு, ஏன்னா பையன் படிக்கிறதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரலாம் வச்சு எப்படி பார்த்தாலும் 1 லட்சம் 2 லட்ச ரூபா சம்பளத்துக்கு போவான். அதுக்கப்புறம் வாழ்க்கை ஜங்கலாக தான் நல்லா தான் இருக்க போகுது. அப்பா அம்மா நல்ல அப்பா அம்மா, இதை விட வாழ்க்கையில் என்ன தேவை உனக்கு? சரியா? இப்போ வீடியோ பார்க்குற நீங்க இந்த தம்பிக்கு என்ன அட்வைஸ் பண்ண விருப்பப்படுறீங்க? நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன், நான் ஃபோன்லையும் பேசி சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, நீங்கள் ஒரு கொஞ்ச நாளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணம் போல் வாழ்வில் வந்து பணம் சம்பாதிக்கிறது இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் போட்டிருப்போம். இதுலேருந்து ஏன் இந்த மாதிரி ஒரு தாட் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில தினங்களுக்கு முன்னாடி நான் ஒரு யூடியூப் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒன்று பார்த்தேன். அதில் அரவிந்த் சாமின்னு சொல்லி ஒரு நடிகர் வந்து சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்னு ஒரு புக் இருக்குது, நீங்கள் தயவுசெய்து எல்லாரும் படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ChatGPT கிட்ட வந்து நீங்கள் ஒரு புக்கெல்லாம் வாங்கி காசு கொடுத்து வாங்கி படிச்சுட்டு இருக்கலாம், நமக்கு டைம் இல்லை இல்லையா? அதுக்கு ஒரு பெஸ்ட் மெத்தட் இருக்குது. நம்ம சைக்காலஜி ஆஃப் மணி புக் எழுதின அவரோட பேர் இது, அந்த புக்கில் இருக்கிற சாராம்சம் மட்டும் புல்லட் பாயிண்ட்ஸாக கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னா கடன் கொடுத்துச்சு. அது 10-20 பாயிண்ட் கொடுத்துச்சு. நான் அதுலேருந்து ஒரு பாயிண்டாக எடுத்து டெய்லி என்ன போல் வீடியோ போட்டிருக்கேன். அதுதான் நீங்கள் டெய்லி கேட்குறது. ஸோ ஒரு புக்கு ஃபுல்லாக படிக்கிறத விட அதுலேருந்து சாராம்சம் எடுத்துட்டு அந்த சாராம்சத்தை டெய்லி ஒரு எண்ணம் போல் வாழ்வா போடும்போது ஒரு பாயிண்ட்டும் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லேருந்து அவர் ப்ரெசென்ட் பண்ணதை தான் நான் வந்து எண்ணம் போல் வாழ்வுன்னு போடுறோம். ஸோ நம்ம எண்ணம் போல் வாழ்வு வந்து ரியலாகவே சயின்டிஃபிக்காகவும் ரொம்ப இன்டெப்தான விஷயமும் கூட சேர்ந்தது அப்படின்றத புரிஞ்சுக்காங்க. அப்போது உங்களுக்கு எனக்கு வந்து இந்த புக்கு படித்து விஷயங்கள் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த புக்கோட பேர், அந்த ஆத்தர் பேர் கொடுங்க எனக்கு. நான் அதை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு எண்ணம் போல் வாழ்வில் சேர்க்க முடியுமான்னு பார்க்குறேன். ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் போகணுன்றது தான் நம்ம யூடியூப் சேனலோட ஐடியா. ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.